ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு தமிழ் ஸ்டோரி லைன் சேனல். நாம் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு காமெடி ரொமான்டிக் இன்வெஸ்டிகேஷன் கொரியன் ட்ராமாவோட பேர் மை சீக்ரெட் ஹோட்டல். இது வரைக்கும் 2 எபிசோட் ஒரே வீடியோவில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது எபிசோட் 3 and 4. என்னோட இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ட்ராமாவோட ஃபஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், லிங்க் நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு ஸ்டோரியோட ஃப்ளோ புரியும். ப்ரீவியஸ் பார்ட் முடியும் போது ஹீரோயின் அவங்க வேலை பார்க்குற ஹோட்டலில் எக்ஸ் ஹஸ்பண்டுக்கே அவரோட கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணுறாங்க. அப்படி கல்யாணம் நடந்துட்டு இருக்கும்போது கல்யாண மாப்பிள்ளை முன்னாடி மேலேருந்து சீலிங்கை பிச்சுக்கிட்டு ஒரு டெட் பாடி வந்து விழுது. அந்த டெட் பாடி வேற யாரோடதும் இல்லை, அந்த ஹோட்டல் ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயான அசிஸ்டன்ட் மேனேஜரோடது. இப்போ இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போது டெட் பாடியை பார்த்துட்டு அங்கே கல்யாணத்துக்கு வந்த கெஸ்ட் எல்லாம் அலறி அடிச்சுட்டு வெளியே ஓட ஹீரோயினோட டீம்ல இருக்க அந்த டீம் லேடி மயங்கி விழுந்துடுறாங்க. அவங்களுக்கு என்னாச்சுன்னு பார்த்து எமர்ஜென்சியை கூப்பிட்டு அவங்கள டேக் கேர் பண்ண சொல்லிட்டு அந்த டெட் பாடி மேல ஒரு வெள்ளை துணி எடுத்து போட்டுட்டு இந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் இனிமேல் நம்ம ஹீரோன்னு வச்சுப்போமா, ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே முழிச்சுட்டு நிற்கிறாங்க. ஹீரோயினை பார்த்துட்டு என்னமோ பேச வராரு. அதுக்குள்ள ஹீரோயின் கல்யாண பொண்ணு டென்ஷனா இருப்பா, நீ போயிட்டு அவளை பாருன்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பி வச்சிடறாங்க. இங்க இந்த கல்யாணத்துக்கு வந்த கெஸ்ட்ல ஒரு வயசானவர் இந்த அதிர்ச்சியில கான்சியஸ் இல்லாம மயங்கி கிடக்குறாரு. ஸோ ஹீரோயின் வேகமா போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுத்து அவரையும் கான்சியஸ்க்கு கொண்டு வந்துட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அவரை அனுப்பிட்டு ஒரு வழியா பரபரப்பான சிச்சுவேஷனை நார்மல் ஆக்கிட்டு அப்படியே டயர்டா அந்த வெட்டிங் ஹாலை மூடிட்டு வெளியே வந்தா இவங்க போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணதுனால இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக ஒரு டிடெக்டிவ் வராது. இந்த டிடெக்டிவ் பாக்குறதுக்கே வித்தியாசமா இருப்பாரு. செயின் வச்ச ஷூ, கிழிஞ்ச பேண்ட்டுன்னு சொல்லிட்டு ஆளோட டிடெக்டிவ் மாதிரி இருக்க மாட்டாரு. காமெடி பண்ணிட்டு கேஷுவலாகவே அழகாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு போயிடுவார். வந்தவர் அங்கே பார்க்குறாரு, ஒரு கிரைம் சீன் நடந்ததுக்கான ஒந்த அறிகுறியுமே இல்லை, ஹோட்டல் நார்மலாக இருக்குது, பரவாயில்லையே, ஒரே கூட்டமாக இருந்தால் எங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு இடைஞ்சலாக இருந்திருக்கும், எங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக ஒரு என்வரான்மெண்ட்டை வச்சு கொடுத்துருக்கீங்க, ஓகே நான் போயிட்டு டெட் பாடியை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் அந்த டெட் பாடி இருக்க வெட்டிங் ஹாலுக்குள்ளே போக இங்கே ஹீரோயினுக்கு அந்த பிஆர் மேனேஜர் பொண்ணு கால் பண்ணுறா. அந்த ப்ரெஸ் பீப்புளெலாம் வெளியே கொஸ்டின் கேட்குறாங்களா, சீக்கிரம் வர முடியுமான்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பீப்புள் கூட்டத்திலே அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு இருக்கா. ஹீரோயின் வரதை பார்த்ததும் ஹீரோயின் இவளை பாத்திரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து போய் ஒரு தூணுக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிறா. வந்த ஹீரோயின் இந்த ப்ரெஸ் பீப்புள் என்னதான் கேள்வி கேட்டாலும் அங்கே ஒரு கொலை நடந்திருக்கு, டெட் பாடி விழுந்திருக்கு அப்படிங்கிற உண்மையை சொல்லாமல் வேற ஒரு எதிர்பார்க்காத சுச்சுவேஷனால இந்த கல்யாணம் நின்று போயிடுச்சு. மற்றபடி எல்லாம் நார்மல் தான். பாருங்க, இங்கே ஹோட்டல் ஸ்டில் நார்மலாக தான் இருந்துட்டு இருக்கு, வேற எந்த பெரிய பிரச்சனை இல்லை. கெஸ்ட் எல்லாம் வேற போயிட்டாங்க, சாப்பாடுலாம் அப்படியே இருக்கு, வாங்களே வந்து சாப்பிடுங்களேன்னு சொல்லிட்டு அப்படி நைஸா பேசி வேற எந்த கொஸ்டினும் கேட்க விடாம இங்க நடந்திருக்கிற அந்த கொலையை பத்தியும் வெளியே லீக் ஆகாம அழகா கவர் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி ஹீரோயின் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு போனதும் இந்த ரிப்போர்ட்டர் பொண்ணுல, ஓ நீ இந்த ஹோட்டல்ல தான் வேலை பார்க்குறியா, அப்படின்னா ஹீரோவோட கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணதே நீ தான் போல இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு ஹீரோயினை தெரிஞ்சிருக்கு, ஹீரோயினுக்கு இடையில இருக்க ரிலேஷன்ஷிப்பை பத்தியும் தெரிஞ்சிருக்கு. ஆனா எதுக்கு இப்போ இவ ஹீரோயினை பார்த்து ஒளிஞ்சு மறைஞ்சா அப்படின்னு தெரியல. அப்படியே இங்க அந்த டெட் பாடி இருக்கிற இடத்துக்கு வந்தோன்னா அந்த டிடெக்டிவோட டீம், ஃபரன்சிக் டீம் எல்லாம் வந்துட்டாங்க. மர்டர் வெப்பன் கிடைச்சிருக்கு, அது வேற எதுவும் இல்லை, இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் கையில எப்போ வச்சுட்டு இருப்பார்ல ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி, அதுதான், அதை வச்சுதான் அவரோட நெஞ்சிலே குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. அதோட இவர்கிட்ட இருந்து 2 பர்ஸ் கிடைக்குது. ஒன்று இவரோட பர்ஸு, இன்னொன்று ஹீரோவோட பர்ஸு. அங்கே தான் கல்யாண மண்டபத்திலேயே கல்யாண மாப்பிள்ளையோட பேர் இதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கே. ஸோ அப்போ கல்யாண மாப்பிள்ளையோட பர்ஸ் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. இந்த பர்ஸ் எப்படி இவன் கிட்ட வந்தது, ஹீரோக்கும் இந்த கொலைக்கு என்ன சம்மந்தங்கிற மாதிரி இவர் அந்த பர்ஸை பார்த்து யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவை காமிக்கிறாங்க, அங்கே கல்யாண பொண்ணு ஒன்று குமரிட்டு இருக்கா. இவரா கல்யாண பொண்ணை பார்க்காம ஹீரோயினும் அந்த சிச்சுவேஷனில் நர்வஸாக படபடப்பாக தானே இருந்தாங்க. இருந்தாலும் அந்த கல்யாண பொண்ணு டென்ஷனாக இருப்பா, போய் அவளை பாருன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்கல்ல. இவருக்கு ஹீரோவை நினச்சி கவலையாக இருக்குது, இந்த பொண்ணு நம்ம கல்யாணம் நின்று போயிருக்கு, நீங்கள் பாட்டுக்கு சும்மா இருக்கீங்களே, வருத்தமா இல்லையா, அப்படியா ஓன்னு சொல்லிட்டு கத்தி கதறி அழுதுட்டு இருக்க. வெளியே ஹீரோயின் வராங்க. வந்தவங்களும் இந்த பொண்ணாள்கிட்ட அதை கேட்குறாங்க. பட் என்ன பண்ணுறது, கல்யாணம் நின்றுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசணும்ல, தயங்கி தான் உள்ளே வராங்க. இவங்க தயக்கத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கல்யாண பொண்ணுல இருந்த டென்ஷன்ல எல்லாம் ஒன்னால தான் அழகா ஏற்பாடு பண்ணி கிராண்டா எங்களை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னல. இப்போ பாருங்க கல்யாணம் எப்படி நடந்திருக்கு, இப்படி கேர்லெஸ் வைப்பீங்க அப்படி இப்படின்னு ஹீரோயின் கண்ணத்துல பலார்னு ஒரு அற விட்டுடுறா. இந்த பொண்ணு இருக்கல கல்யாண பொண்ணு, இவளோட பேரு சூயா. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அடமண்டா, யார் என்ன சொன்னாலும் கேட்காம அவ சொல்றதா கரெக்ட்னு ஒரு மாதிரி தொணத்தொன்னு பேசிட்டே மற்றவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்காம ஒரு கொஞ்சம் செல்ஃபிஷா இருக்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு கிட்ட அதட்டி சொன்னா புரியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ, எங்க பாரு இவ்வளவு மாதிரி ஒரு நார்மல் எம்ப்ளாய் கிட்ட எல்லாம் அந்த மாதிரிலாம் பேசணும்னு அவசியம் இல்லை, நான் பாத்துக்கிறேன் சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அந்த பொண்ணை காம் பண்ண பாக்காரு. பட் அந்த பொண்ணு கேட்காம இல்ல முடியாது, எல்லாத்துக்கும் இவ தான் காரணம், இவ முன்னாடி முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் எதுக்கு கேட்கணும், அவங்க எந்த தப்பும் பண்ணலையே, அவங்க முடியாதுங்கிற மாதிரி அப்படியே தலையை கொண்டு நின்று இருக்க. அப்படின்னா நீ பண்ண மாட்டியா, மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கலான்னு கை வாங்கும்போது ஹீரோ சூவோட கையை பிடிச்சிட ஹீரோயின் மேல அடி விழுந்துருமோன்னு சொல்லிட்டு அங்க குறுக்க பாஸ் வந்து நிக்கிறாரு. ஹீரோக்கு பாஸ் தான் பாஸ்ன்னு தெரியாது, ஆனா ஹீரோயின் இந்த ஹோட்டல் பாஸ் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு தெரியல. ஆனா இவரு பாஸை நேர்ல பார்த்தது இல்ல. அன்னைக்கு ராத்திரி கார்டன்ல ஹீரோ கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருந்தது இவன் தான் அப்படின்னு தெரியும். இவன் என்ன பண்றாங்க மாதிரி ஹீரோ பார்க்க பாஸும் அதுக்கேற்ற மாதிரி ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு இந்த பிரச்சனை நான் பாத்துக்கிறேன், நீங்க நிக்க வேண்டாம், போ ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தயங்கி நிக்கவே ஒரு உரிமையா ஹீரோட ஷோல்டர்ல எல்லாம் கை வச்சு போ நான் சொல்றேன்ல போன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரா. பாஸ் திரும்பி நான் தான் இந்த ஹோட்டலோட பாஸ்,
என்னோட எம்ப்ளாய் என்ன பிரச்சனை பண்ணியிருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம், அதை விட்டுட்டு நீங்கள் அவங்கள கை நீட்டி அடிச்சிருக்கீங்களே, இதுக்கே நான் உங்கள் மேலே கேஸ் போடலாம் தெரியுமான்னு சொல்லிட்டு பேச இப்போ தான் ஹீரோக்கு தெரியுது, ஓ இதுதான் ஹீரோயின் ப்ரப்போஸ் பண்ண அந்த பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அவங்க ஹோட்டல் ஒர்க் பண்ணுற எந்த எம்ப்ளாய்க்கு என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் தான் நேராக வந்து வக்காலத்து வாங்கிங்களான்னு சொல்லிட்டு இவர் முறைக்க ஆரம்பிச்சிடாரு. என்னன்னு தெரியாமலே ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சிக்கிறாங்க. எப்படியோ 2 பேரையும் ஒரு வழியா பேசி அனுப்பி வைக்க அடுத்த டிடெக்டிவ் ஹீரோயினை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காரு. அசிஸ்டன்ட் மேனேஜரை கொலை பண்ணது யாரா இருக்கும், ஆமா அவர் ஒழுங்கா வேலைக்கெல்லாம் வர மாட்டாராமே, யாருக்கிட்டையும் ஒழுங்கா பேசக்கூட மாட்டாராமே, அதனால கூட உங்களை யாராவது ஒருத்தர் கோவப்பட்டு அவரை கொண்டு இருக்கலாம்ல அப்படின்ட்டு பாருங்க, அதில் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவர் ஹீரோட பர்ஸ் கிடைச்சதில்ல, ஸோ ஹீரோவை பற்றி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அந்த கல்யாண மாப்பிள்ள அவன் சொல்லிட்டு அதை கேட்க வராரு. அதுக்குள்ளே ஹீரோயினை டிடெக்டிவ் விசாரிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அங்கே வந்த பாஸில் அவங்க ஆல்ரெடி இங்கே நடந்த பிரச்சனையில டயர்டாக இருக்காங்க, ஸோ இப்போ கண்டிப்பாக அவங்ககிட்ட விசாரிச்சு ஆகணுமா, அப்புறமா விசாரிச்சுக்கோங்க, நான் இப்போ அவளை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அங்கே உள்ள ஒரு லக்ஸரி ஸ்வீட்டில் ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு நீ ரொம்ப டயர்டாக தான் இருப்ப, இன்னைக்கு அவ்வளவு டென்ஷன்ல நீ நல்ல வேலை செஞ்ச அப்படின்னு ஹீரோயினை பாராட்டுறாரு. அவ்வளோ நேரம் ஹீரோயினுக்கும் அவ்வளோ இந்த டென்ஷன்லையும் பதட்டத்துலையும் பயத்துலையும் கூட எல்லா வேலையும் செஞ்சுருக்காங்க இல்லையா. ஸோ இப்படி இவர் சொன்னதும் அவங்களுக்கு அழுக வந்துடுது, உட்காந்து அழுறாங்க. இந்த பாஸ் என்ன நினச்சோன்னு தெரில, போயிட்டு ஹீரோயினோட கண்ணீரை தொடச்சி விடுறான். அப்போன்னு பார்த்து கரெக்டாக அங்கே சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பார் போல இருக்குது. ஸோ சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஹீரோயின் கிட்ட நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு இன்னைக்கு இந்த ரூமில் ரெஸ்டடு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வான்னு சொல்லிட்டு ஹீரோயினை அந்த ரூமில் விட்டுட்டாமல் போக எப்படியாவது அந்த சம்பவத்தை மறக்கணும், நார்மல் ஆகணும்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறாங்க. டெட் பாடியாக கடந்த அந்த அசிஸ்டன்ட் மேனேஜரோட முகமே கண்ணு முன்னாடி வந்துட்டு இருக்கு. அதோட அவர் வேற கல்யாணத்துக்கு முந்தின நாள் உனக்காக வேணும்னா இந்த கல்யாணத்தை நிறுத்தவா ஏதாவது பண்ணவான்னு வேற கேட்டாரு. அது வேற ஞாபகம் வருது. அந்த குழப்பத்தோடய அப்படியே குளிச்சுட்டு வெளியே வராங்க. வந்தா அங்க அந்த ரூம்ல யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. பயந்துட்டே திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அங்க அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் நின்றுட்டு இருக்காரு. பயந்து போய் ஆன்னு கத்திட்டு கண்ணை திறந்து பார்த்தா இது ஹீரோனோட கனவு. அப்பாடா கனவான்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணி குடிக்கணும் போல இருக்கு. போய் தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது யாரோ நிஜமா அவங்கள குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அங்க ஒரு சேர்ல உட்காந்துட்டு அந்த அசிஸ்டன்ட் மேனேஜரோட உருவம் ஹீரோயினே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. மறுபடியும் ஆன்னு கத்திட்டு கண்ணை திறந்தா இது இன்னொரு கனவு, அதாவது கனவுக்குள்ள கனவு. சே கனவா, பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா இழுத்து போத்திக்கிட்டு தூங்குறதுக்காக ட்ரை பண்ணுறது. கண்ணை மூடனா யாரும் பெட்ஷீட்டை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஐயோ யாருன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சு எந்திரிச்சு பார்த்தா அங்கே நிற்கிறது அந்த பிஆர் மேனேஜர். லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட வந்திருக்காங்க. என்னது லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மணியை பார்த்தா மணி ஆல்ரெடி அடுத்த நாள் காலையில் 10. அது நேரம் இந்த பக்கம் அந்த ஆஃபீஸில் இருக்கிற ரெக்கார்ட் ரூமில் பாஸோட பிஏல பாஸ் சொன்னது மாதிரி 1984 அங்கே அவங்க அப்பா இந்த ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருந்தப்போ ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ் லிஸ்ட்டில் யார் இங்கே ஸ்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கிற அந்த இதை பார்க்க சொல்லியிருந்தால அதை பார்க்கறதுக்காக அங்கே வந்திருக்கா. அப்போ அந்த ரெக்கார்ட் ரூமில் பொறுப்பாக இருக்கிற ஒரு எம்ப்ளாயி பொண்ணு வேற உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா நான் எடுத்து தரவான்னு சொல்லிட்டு கேட்குறா. இவன்ல வேணாம் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அனுப்பி வச்சுட்டு அப்போ இருந்தவங்கள இப்போ இங்கே ஒர்க் பண்ணுறது 2 பேர் தான். ஒன்று அந்த ஜிஎம், அப்புறம் இன்னொன்று இறந்து போன அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர். இவங்க 2 பேரில் அசிஸ்டன்ட் மேனேஜர் இறந்துட்டாரு, இன்னும் இருக்கிறது ஜிஎம் மட்டும் தான். அப்போ யார் அந்த மொட்டை கழுதாசை யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு புரியல. பட் என்ன இருந்தாலும் சரி அது யாருன்னு கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டு இருக்க. டேட்டாஸ் இருந்த ரூமில் ஒரு பொண்ணு இருந்தால அந்த பொண்ணு இந்த பாஸோட பிஏ 1984 ஃபைல தான் எடுத்து பார்த்துட்டு இருந்தார் அப்படிங்கிற விஷயத்த ஜிஎம் கிட்ட போய் சொல்லிடுறா. இங்க இப்படி நடந்துட்டு இருக்கிற இன்னொரு பக்கம் டிடெக்டிவ் மறுபடியும் விசாரிக்கிறதா ஹோட்டலுக்கு வராரு. வந்தவரை ஹீரோனை கூட்டிட்டு போயிட்டு நேற்று விசாரிக்கும் போது ஹீரோ பத்தி சரியா கேட்க முடியல, அதுக்குள்ளதான் பாஸ் வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. கல்யாண மாப்பிள்ளை பத்தி கேட்கிறாரு. ஹீரோயின் அவரை பத்தி சொல்றதுக்கு என்ன, அவர் இங்க கல்யாணத்துக்காக வந்திருந்தா நான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணோம், மற்றபடி அவரை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ இவரு தெரியாதா அப்ப சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோகிட்ட எதுவுமே கேட்கல. அப்படியே இங்க ஹீரோ கிட்ட வந்தோன்னா அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு இருக்கான்ல அவ ஹீரோ பாக்குறதுக்காக வந்திருக்கா. வந்தவ ஹீரோ கிட்ட இந்த ஹீரோயின் அந்த ஹோட்டல் தானே வேலை பார்க்குறா, அவ தானே உனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடுலாம் பண்ணது, ஸோ நீங்கள் 2 பேரும் இப்போ சேர்ந்து சுற்றிட்டு தான் இருக்கீங்களா அப்படி அப்படின்ட்டு. ஹீரோ எங்க பாரு அப்படிலாம் எதுவுமே இல்லை, நாங்கள் எதேசியாக தான் மீட் பண்ணோம், நீ எதுவும் உணராமல் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லும்போது இந்த பொண்ணுங்க பாரு நானும் உங்ககிட்ட அதான் சொல்கிறேன், அவகிட்ட கேர்ஃபுல்லாக இரு, ஏன்னா அந்த கொலையை பண்ணதே அவதான்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போடுறா. ஹீரோ என்னது அவள் ஐயா அப்படி சொல்கிறேன்னு கேட்கும்போது ஆமாம் நல்லா யோசிச்சு பாரு, உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆன விஷயம் அந்த அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சு அவர் அதை வச்சு அவகிட்ட அவளை மிரட்டிருக்கலாம், மிரட்ட அவரையும் கொண்டுட்டு உன்னோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக பிளான் பண்ணி இப்படி பண்ணிருக்கா ஒரு கொலைக்காரி, அவ கூட நீ பேச்சுவார்த்தை வச்சுக்காத அப்படின்ட்டு. ஹீரோ எங்க பாரு நீ என்ன சொன்னாலும் சரி அவ இந்த கொலையை பண்ணிருப்பா அப்படிங்கிறத நான் நம்பவே மாட்டேன், கண்டிப்பா அவளா இருக்காது அப்படின்ட்டு உறுதியா சொல்றாரு. உன இந்த பொண்ணு அவளா இருக்காதுன்னா வேற யாரா இருக்கும் அப்படின்னு கேட்க அப்படியே இந்த பக்கம் மறுபடியும் ஹோட்டலுக்கு வந்தோன்னா அந்த டிடெக்டிவ்ல இப்ப ஹீரோ தானே மெயின் சஸ்பெக்ட். ஸோ அவர் பத்தின டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காரு. அவங்க அம்மா அப்பா இங்க ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ஓனர்ஸ்னும், ஹீரோ சின்ன வயசுல வெளிநாட்டுல இருந்து படிச்சிருக்காரு, இந்த வருஷம் அந்த நாட்டில் இருந்திருக்காரு, இந்த நாட்டில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவருமே நல்லா படிச்சு முடிச்சுட்டு அவங்க அப்பாவோட கம்பெனியில் இல்லாமல் தனியாக அவருக்குன்னு ஒரு ஆர்கிடெக்ட் கம்பெனி வச்சு அதுவும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இவர் கொலை பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி பெரிய பாயிண்ட்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது டிடெக்டிவ்ல ஹீரோட பர்ஸ் எடுத்து காமிச்சு அப்புறம் இந்த பர்ஸ் எப்படி அந்த டெட் பாடி கிட்ட
கிட்ட வந்துச்சு. அதுவும் இந்த பர்ஸ் எப்படி தெரியுமா அவங்க எடுத்திருப்பாங்க, நான் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். டெட் பாடி கமந்து இருந்திருக்கும்ல, அதை நிமித்தும் போது கீழே இருந்திருக்கும் இந்த பர்ஸ். அது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு ஒரு டெமோ பண்ணி காமிக்கிறாரு. ஒருத்தங்களை அப்படியே தூக்கி சுழட்டி தரையில் அடிக்கும்போது பாக்கில் இருக்கிற பர்ஸ் கீழே அவர் மேலே விழுது. இப்படி அவர் மேலே விழுந்த அந்த பர்ஸ் அவன் மேலே இருந்து தள்ளி விடும்போது அப்படி அவர் கூடவே வந்து டெட் பாடிக்கு கீழே போயிருக்கும். இது இப்படி நடந்துறதுக்கும் சான்ஸ் இருக்கு, ஹீரோ தான் கொலைகாரனா இருக்கலாம் அப்படின்ட்டு அந்த பர்ஸுக்குள்ளேருந்து இன்னும் ஏதோ ஒரு சின்ன பிட்டு பேப்பர் மாதிரி எடுத்து அதை அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட காமிச்சு, இதனால கூட எனக்கு அவன் மேலே சந்தேகம் ஜாஸ்தியாகுது அப்படின்ட்டு சொல்றாரு. பட் அந்த பிட்டு பேப்பர் என்ன அப்படின்னு தெரியல. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறது அந்த வழியாக போன ஹீரோயின் பார்க்குறாங்க. பார்த்தவங்களுக்கு அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கல. அப்படி மெதுவாக போயிட்டு அந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாங்க. இவங்க எட்டி பார்க்குறதா டிடெக்டிவ் பார்த்துறாரு. பார்த்தவர் அப்படியே திரும்பி ஹீரோனை பார்த்து கண்ணடிச்சிடாரு. ஐயன்னு சொல்லிட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. ஹீரோ கிட்டேருந்து இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், பார்க்கிங் லாட்டில் தான் இருக்கேன், வர முடியுமா அப்படின்ட்டு. வழக்கமாக இவங்க ஹீரோ பார்க்குறதுக்காக எப்படி கொடை பிடிச்சி தானே போவாங்க. இப்போ கொடை இல்லை அப்படின்ட்டு ஒரு ரெயின் கோட்டை மாட்டிக்கிட்டு யாரும் பார்க்கக்கூடாதுன்னு குடுகுடுன்னு வந்துட்டு ஹீரோட காரில் ஏறி ஹீரோயினை யாரும் இல்லாத இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டு எதுக்கு வர சொல்லியிருக்காருன்னா, இப்போ இந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு இவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை வச்சு ஹீரோயின் தான் கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொன்னால. ஸோ இதே மாதிரி மற்றவங்க யாரும் சந்தேகப்பட்டு ஹீரோயின் மேலே கொலைப்பள்ளி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நமக்கு கல்யாணம் நடந்து டிவோர்ஸ் ஆன விஷயத்தை யாருக்கிட்ட ஏதாவது சொன்னியா, இனிமேல் யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்ட்டு. ஹீரோயினா இங்கே பாரு, நான் எதுக்கு அந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல போகிறேன், அதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணதும் அந்த கல்யாண வாழ்க்கையும் நான் வந்துட்டு என்னோட வாழ்க்கையில் செஞ்ச தப்புன்னு நினச்சி நான் அப்படி சொல்லலை, அதை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் மறக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை நான் எதுக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பேன். அதனால ஆமாம், நீ எதுக்கு இப்போ திடீர்னு என்கிட்ட வந்து யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்கிற, உனக்கு என்ன இந்த விஷயம் அப்படி வெளியே போய் கல்யாண பொண்ணு காதுக்கு போயிடும், உன்னோட கல்யாணம் நின்று போயிடணும், உனக்கு கவலையாக இருக்கா அப்படின்ட்டு. ஹீரோவை இங்கே பாரு, நான் எதுக்கு சொல்ல வரேனே உனக்கு புரியலையா, அப்படி சொன்னேன்னா உனக்கு தான் பிரச்சனை அப்படின்ட்டு இவர் சொல்ல வராரு. பட் ஹீரோயின் எங்கே கேட்குற நிலைமையில் இருக்காங்க. இங்கே பாரு, நான் அந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லலை. அந்த டிடெக்டிவ் கூட வந்து உன்னை பற்றி ஏதாவது தெரியுமா என்கிட்ட கேட்டார்னா தெரியாதுன்னு சொல்லிட்டேன் தெரியுமா, என்கிட்ட போயிட்டு அதை சொன்னேன்னு கேட்டுட்டு இருக்கேன், நான் யார்கிட்ட எதுவும் சொல்லலை, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ நாங்கள் எந்த கோவமாக கிளம்பிடுறாங்க. பட் ஹீரோக்கு இதில் புரிஞ்ச ஒரு பாயிண்ட் என்ன, டிடெக்டிவ் ஹீரோவை பற்றி விசாரிச்சிருக்காரு. டிடெக்டிவ் என்னை பற்றி விசாரிச்சிருக்காரு அப்படின்னு இவர் என்னமோ யோசிச்சுட்டு அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டே, கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரி நான் உன் கூட தான் இருந்தேன் அப்படின்னு யார் எப்போ கேட்டாலும் எனக்காக நீ சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரெடி பண்ணுறாரு. என்னன்னா அன்னைக்கு நைட்டு அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் பெஸ்ட் ஆஃப் லக் சொன்னதுக்கப்புறம் இவர் சந்தேகமாக திரும்பி பார்த்துருப்பார்ல, அதுக்கப்புறம் அவர் அதோட வெளியே வரல, நேராக போயிட்டு அவன்கிட்ட, ஆமாம் நீங்கள் பெஸ்ட் ஆஃப் லக்குன்னு சொன்னீங்களே, ஏன் ஒரு மாதிரி சொன்னீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கும்போது, ஏன் உனக்கு தெரியாதா, நீங்கள் நீயும் ஹீரோயினும் ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனவங்க தானே, எனக்கு அந்த விஷயம் தெரியுமே, அதை நான் அவகிட்ட கேட்கும்போது அவன் மூஞ்சை பார்க்கணுமே, எப்படி பேய் அரைஞ்சது மாதிரி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பார்க்கன்னு சிரிக்கிறாரு. ஹீரோவா கடுப்பாயிடுறாரு. என்ன சொல்கிறீங்க நீங்கள், உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க, எனக்கு எப்படி தெரிஞ்சா என்ன, ஆனால் அவளுக்கு என்ன எப்படியாவது இந்த வேலையை விட்டு தூக்கணும்னு ஆசை தெரியுமா, ஆனால் இப்போ அவளை மிரட்டுறதுக்கு எனக்கு ஒரு காரணம் கிடச்சிருக்கு, இனிமேல் அவள் எப்போ என்ன வேலையை விட்டு தூக்குறான்னு சொன்னாலும் இந்த விஷயத்தை நான் வெளியே சொல்லிடுவேன்னு சொன்னால் அடங்கி போயிடுவான்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, என்னது அவளை மிரட்டுறியா, இங்கே பாரு ஹீரோயினை மிரட்டுறேன் இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க என்னன்னு சொல்லிட்டு இவர் அசிஸ்டன்ட் மேனேஜரை மிரட்டிருக்காரு. அசிஸ்டன்ட் மேனேஜரை, ஓ என்னையே மிரட்டுறியா, எங்க மிரட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு அவர் கையில் எப்போ ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சிருப்பார்ல, அதை காமிச்சு ஹீரோவை பயமுட்டிருக்காரு. பட் ஹீரோவில் அதுக்கெல்லாம் அசரவே இல்லையே. ஸ்க்ரூ டிரைவரை பிடிச்சிருக்கிற அந்த அசிஸ்டன்ட் மேனேஜரோட கையை அப்படியே பிடிச்சி அந்த ஸ்க்ரூ டிரைவர் அவர் பக்கமாக திருப்பி, என்ன உனக்கு மட்டும் தான் குத்த தெரியுமா, எனக்கும் தெரியும், இன்னொரு வாட்டி ஹீரோயினை நீ மிரட்டுறது உருட்டுறதுன்னு ஏதாவது கேள்விப்பட்டேன், அப்புறம் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஸ்க்ரூ டிரைவர் அவரோட ஷோல்டரில் குத்துற மாதிரியே கொண்டு போயிருக்காரு. இப்படி அப்படி நடந்த இந்த விஷயத்தை நினச்சிட்டே நம்ம ஹீரோ கார் ஓட்டிட்டு வந்தார்ல, கவனம் செதறி ஆப்போசிட்டில் வந்த காரில் இடிக்கிற மாதிரி போயிடுது. சேன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. பட் இவர் தான் குத்துனாரா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நமக்கு காமிக்கல. இவர் குத்தலை அப்படின்னா எதுக்கு அவர் சாட்சி ரெடி பண்ணுறாரு தெரியல. அப்படியே ஹீரோயின் கிட்ட வந்தோன்னா ஹீரோயின் வேலை முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி வெளியே வரும்போது அவங்க ஆல்ரெடி பயந்து போயிருக்காங்கல்ல, இப்போ யாருமே இல்லாத அந்த ஹோட்டல் லாபியில் மெதுவாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் டெட் பாடி அங்கே அந்த லாபிலே கிடக்கிறது மாதிரி இவங்களுக்கு ஒரு இமேஜினேஷன். பயந்து போய் அலறி அடிச்சுட்டு அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க. சத்தம் கேட்டு அந்த பாஸ் அங்கே தான் இருந்திருப்பான் போல இருக்கு. ஹீரோனை தூக்கிட்டு போயிட்டு அந்த ஹோட்டல் டாக்டர் கிட்டே காமிச்சு ஹீரோன் மயக்கம் தெரிஞ்சு எந்திரிக்கிறாங்க. பக்கத்தில் அந்த பாஸ் இருக்கிறத பார்க்குறாங்க. பாஸ் தான், சரி வா இன்னைக்கு நீ வீட்டுக்கு போவேன்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிகிட்டு போயிட்டு அன்னைக்கு தங்க வச்ச அதே லக்ஸரி ஸ்வீட்டில் இன்னைக்கும் இந்த ரூமில் தங்கிக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். பட் ஹீரோனுக்கு அந்த ரூமில் தங்கிக்கிறதுக்கு பயமாக இருக்குது. ஆல்ரெடி அங்கே இருந்தானே கனவுல வந்து பயந்து போய் எந்திரிச்சாங்க. இல்லை நான் என்னோட வீட்டுக்கு போகிறேன், அங்கே தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், எனக்கு இங்கே பயமாக இருக்குன்னு சொல்ல, பயப்படாதீங்க ரெஸ்ட் எடுங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வெளியே போனவர் என்ன நினச்சாலும் தெரியல. ஹீரோயின் பயமாக இருக்குன்னு சொன்னதுனால ஹீரோனுக்கு கால் பண்ணி உங்களுக்கு பயம் போக்குறதுக்கு ஒன்று பண்ணலாமா, அங்கே இருக்க ஜன்னல் கர்ட்டன்லாம் விலக்கி பாருங்களேன், பின்னாடி யாராவது இருக்காங்களா, இல்லைல்ல கட்டிலுக்கு கீழே பாருங்களேன் யாராவது இருக்காங்களா, இல்லைல்ல அந்த ரூமில் யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, எதை பற்றியும் யோசிக்காமல் சேஃபாக கண்ணை முட்டை தூங்குங்க என்னன்னு சொல்லிட்டு ஹீரோனை ரிலாக்ஸ் ஆக்குறதுக்காக இவர் ஃபோனில் பேசிட்டே இருக்கார். இப்படி பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயினுள்ள அப்படியே தூங்கி போயிடுறாங்க. ஹீரோயின் தூங்கிட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட இவரும் சிரிச்சுட்டே கால் கட் பண்ணிவிட அடுத்த நாள் ஹீரோ
ஹீரோயின் இந்த விஷயங்கள்லாம் மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக கண்முழிச்சு ரெடியாகி கையில் அந்த இறந்து போனவங்களுக்கெல்லாம் வைப்பாங்கள்ல பூ, அந்த பூவை எடுத்துகிட்டு வந்து இதோட அவங்களோட பயத்துக்கும் அந்த மேனேஜருக்கும் ஒரு குட் பை சொல்கிற மாதிரி அந்த பூ வாங்க வச்சுட்டு அவங்களோட பயத்துலேருந்து வெளியே வராங்க. அது நேரத்தில் இந்த பக்கம் ஹீரோ கிட்ட அந்த ஃப்ரெண்டில் டே நைட்டு ஃபோன் பண்ணி நான் உனக்கு சாட்சி சொல்லணும், என் கூட நான் இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்ல சொன்னேன். ஆனால் நீ அன்னைக்கு என் கூட இல்லையடா, பாதியிலே அந்த ஹோட்டலுக்கு போயிட்டியே, ஏன்டா என்ன அப்படி சொல்ல சொன்னேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே டிடெக்டிவ் ஹீரோ விசாரிக்கிறதுக்காக அங்கே வந்துட்டாரு. ஃப்ரெண்டுக்குள்ள என்னமோ நடக்குது, ஹீரோ நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு தயங்குறான். பட் இருந்தாலும் அவன் சொன்னது மாதிரி செய்வேன்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் உள்ளே வந்து கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே எங்கே பாருங்க அவனுக்கு நான் தான் சாட்சி அவன் என் கூட தான் இருந்தான்னு சொல்லிட்டு உளர ஆரம்பிக்கிறான். டிடெக்டிவா நான் இப்போ உங்ககிட்ட ஒன்று கேட்கலையே, நான் ஹீரோ கிட்ட கொஞ்சம் பேச, நீ கொஞ்சம் வெளியே இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை வெளியே அனுப்பிட்டு ஹீரோ கிட்ட அவரோட பர்ஸ் எடுத்து காமிச்சு இந்த பர்ஸ் இறந்து போன அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்ட இருந்தது, இந்த பர்ஸ் அவர்கிட்ட எப்படி போச்சு, அதோட இந்த பர்ஸுக்குள்ள இன்னொரு விஷயம் இருக்கிறதையும் பார்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்டு பேப்பர் காமிச்சார்ல, அந்த பேப்பரையும் எடுத்து காமிக்கிறாரு. ஆக்சுவலாக அது பிட்டு பேப்பர் இல்லை, அது ஒரு ஃபோட்டோ, அதுவும் ஹீரோயினோட ஃபோட்டோ. இதை பார்த்துட்டு தான் ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, இவங்க கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க, 2 பேருக்கும் என்னமோ பாஸ்ட்ல சம்மந்தம் இருக்குது, அந்த கல்யாணத்தில் ஒரு கொலை நடந்திருக்கு, இவங்க 2 பேரும் தான் பிளான் பண்ணி எதை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகப்பட்டு ஹீரோ கிட்ட கேட்குறாரு. அப்படின்னா நான் தான் கொலைக்காரன் நீங்கள் சந்தேகப்படுறீங்களா, ஆனால் நான் கொலை பண்ணலன்னு சொல்லும்போது சரி நீ கொலை பண்ணல, சரி அந்த வெட்டிங் மேனேஜரோட ஃபோட்டோ உன்னோட பர்ஸில் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு அதை பற்றி கேட்கும்போது நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாது, வெளியே சொன்னால் அவளுக்கும் பிரச்சனை ஆகிடும், ப்ளீஸ் சொல்லாதீங்க அப்படின்ட்டு ஹீரோயினுக்கும் இவருக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அன்னைக்கு இவர் ஹோட்டலுக்கு போனது, அந்த அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் இவருக்கு சண்டை நடந்தது, இவர் அந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சு அந்த அசிஸ்டன்ட் மேனேஜரை குத்த போகிறது மாதிரி பார்த்துருப்போம். பட் இவர் குத்திருக்க மாட்டார். அதுக்கப்புறம் அவரோட கையை விட்டுட்டீங்க பாருங்க, ப்ளீஸ் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், ஹீரோயினா எந்த தொந்தரவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்திருக்காரு. இவர் அந்த அசிஸ்டன்ட் மேனேஜரை எதுவுமே பண்ணலை. இந்த உண்மையெல்லாம் இவர் சொல்லவே அது டிடெக்டிவ்ல தெரியுமே நீ கொலை பண்ணல எனக்கு எப்போவோ தெரியுமே அப்படின்ட்டு ஹீரோயோ கொலை பண்ணலன்னு தெரிஞ்சு ஏன் என்கிட்ட இப்படி விசாரிச்சேன்னு சொல்லும்போது சும்மா உன் வாயால் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ட்டு இவர் எப்படி ஹீரோ கொலை பண்ணல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னா ஹீரோட பர்ஸ் தொலைஞ்சு போச்சுல, அதை அவர் ஆல்ரெடி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் அவர் கம்ப்ளைண்ட் பண்ண டைம் ராத்திரி 8 மணிக்கு. அதே 8 மணிக்கு அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ஏதோ ஒரு பார்ல இருந்திருக்காரு, அதுக்கான சாட்சி இருக்கு. 8 மணிக்கு தன்னோட பர்ஸை காணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணவன் கண்டிப்பா கொலை பண்ணிருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைல்ல, அதை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணேன் நீ கொலைக்காரன் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கேஸ் முடியாத வரைக்கும் இந்த பர்ஸ் எங்கிட்ட தான் இருக்கும், இந்த பர்ஸை நான் வச்சுக்கிறேன், இந்த ஃபோட்டோவை நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோவை கொடுத்துட்டு ஆனால் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற நீ உன்னோட எக்ஸ் ஒய்ஃபோட ஃபோட்டோ பர்ஸில் வச்சுக்கிறது அந்த பொண்ணுக்கு நீ செய்கிற நியாயம் இல்லை இல்லையா, ஸோ பார்த்துக்கோ அப்படின்னு டிரெக்டிவ் வாங்கிட்டு போக இங்கே ஹோட்டலுக்கு வந்தோன்னா ஹோட்டலில் அந்த வெட்டிங் ஹாலில் அந்த சீலிங்கை மறுபடியும் சரி பண்ணிட்டாங்க. எத்தனை பேர் விழுந்தாலும் உடையாத மாதிரி கண்ணாடியில் போட்டு சரி பண்ணிட்டாங்க. ஹீரோயின் அதில் பார்த்துட்டு இருக்கும்போது கல்யாண பொண்ணு சூயா அந்த வெட்டிங் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க, கொஞ்சம் வர முடியுமான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஹீரோயினுக்கு அவள் பேரை கேட்டதும் அன்னைக்கு அவள் அடிச்சு அடிதான் ஞாபகம் வருது, ஐயோ மறுபடியும் கண்ணத்தில் அடிச்சிருவாளோ, ஆனால் இந்த வாட்டி நம்ம விடக்கூடாது, போன வாட்டியாவது அவள் நம்மளோட கிளைண்ட்டு, ஸோ நம்ம அமைதியாக இருந்தோம், இப்போ கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணலாம் வந்திருக்கா, அவளை பார்த்ததும் அவள் தந்த அடியை திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக உள்ளே வராங்க. ஆனால் அந்த பொண்ணில் அன்னைக்கு நான் அவனை அடிச்சுக்க கூடாது சாரின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுடுறா. இன்னும் எங்கேருந்து இவளை அடிக்கிறது, சரி மேடம் பரவாயில்ல மேடம்னு சொல்லிட்டு அந்த கேன்சல் அக்ரிமெண்ட்டை கொடுத்து அவகிட்ட சைனும் வாங்கிட்டு அந்த அக்ரிமெண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கல்யாணம் அப்படிங்கிறத வச்சு ஹீரோவும் இவங்களும் அப்பப்போ மீட் பண்ணிட்டு இருந்தாங்க. பழைய ஞாபகங்கள்லாம் வந்து அது ஒரு மாதிரி அன்ஈஸியாக போயிட்டு இருந்ததுல, இப்போ இந்த கல்யாண அக்ரிமெண்ட் கேன்சல் ஆயிடுச்சு, ஸோ இனிமேல் ஹீரோவை பார்க்கறதுக்கு சான்ஸும் கிடைக்காது, நிஜமாவே அவனுக்கு எனக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்டே பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ஹீரோயினை கல்யாணத்துக்கு ப்ரப்போஸ் பண்ண அந்த நாள் ஞாபகம் வருது. சொல்லப்போனால் இவங்க 2 பேரும் டேட்டிங் பண்ணி 3 வாரத்தில் ஹீரோ கல்யாணம் பண்ணுறதுக்காக கேட்டிருக்காரு. இவங்களும் ஓகே சொல்லி கல்யாணமும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவர் ப்ரப்போஸ் பண்ணும்போது இவங்க 2 பேரையும் பார்த்த வெள்ளைக்காரங்க உங்கள் ஜோடி நல்லா இருக்குது, நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு தான் அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் அந்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்டேருந்து பிரிஞ்சு வரும்போது அந்த ஃபோட்டோவை கிழிச்சு அங்கேயே வச்சுட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ அங்கே வந்திருக்காரு, கிழிஞ்சிருந்த அந்த ஃபோட்டோவையும் பார்த்துருக்காரு. இதெல்லாம் ஹீரோவும் யோசிச்சுட்டு இப்போ அவர்கிட்ட இருக்கிற அந்த ஹீரோயினோட ஃபோட்டோவை எரிச்சிடுறாரு. அடுத்ததா ஸ்டேஷனில் காமிக்கிறாங்க. டிடெக்டிவோட அசிஸ்டன்ட் அழகாக ஒருத்தன் மாட்டினா ஹீரோன்னு, அவனை பிடிச்சி போடாமல் இப்படி அவனை விட்டுட்டீங்களே அப்படின்ட்டு. டிடெக்டிவ் பார்க்குறதுக்கு என்னதான் ஒரு மாதிரி கோக்குமாக்கா இருந்தாலும் நல்ல நேர்மையானவராக தான் இருக்காரு. டேய் ஒருத்தன் நம்ம கேஸை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிடைச்சவனை பிடிச்சி கேஸில் போடக்கூடாது, புரியுதா? அதோட அசிஸ்டன்ட் மேனேஜர் தனியாக தான் வாழ்ந்திருக்கான், அவனுக்குன்னு சொந்தக்காரங்கன்னு யாருமே இல்லை. ஹோட்டலில் இருக்கிறவங்க தான் அவனுக்கு தெரிஞ்சவங்க, அவன் பேசுகிறான் பழகிறவன். கண்டிப்பாக அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் தான் அவனை கொலை பண்ணியிருக்கணும், நாம அந்த ஆங்கிளில் விசாரிப்போம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அசிஸ்டன்ட் மேனேஜரோட அட்டாப்சி ரிப்போர்ட் வந்துருச்சு. அதில் அவர் இறந்து போன சமயம் நைட்டு 10லேருந்து 12 மணிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நேராக ஹோட்டலுக்கு வந்தவங்க அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் கிட்ட 10லேருந்து 12 மணி வரை எங்கே இருந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த டீம் லேடி கிட்ட, அந்த லேடி கிட்ட 10 மணிலேருந்து 12 மணி வரை நீங்கள் எங்கேருந்துன்னு கேட்டால் இந்த அம்மா ஆக்சுவலாக அங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கும், ஹீரோ கூட பார்த்துருப்பாரு. பட் இந்த அம்மா இல்லை நான் இங்கே இல்லை வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் எப்படி நீங்கள் நல்லா பேசிப்பீங்களான்னு கேட்கும்போது
அதுக்கு அந்த லேடி இல்லை அவர் எங்கிட்ட மட்டும் இல்லை யார்கிட்டே ஒழுங்காக பேச மாட்டார், இந்த ஹோட்டலில் இருக்கிற யார் கூடமே அவருக்கு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் யாருக்குமே அவரை பிடிக்காது அப்படின்னு சொல்ல, சரி நீங்கள் போங்க நான் அவங்கள அனுப்பிட்டு அடுத்து அந்த சின்ன பொண்ணு இருக்காள் அவளை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவள்லாம் அநியாயத்துக்கு நடிக்கிறா, ஓன்னு ஒப்பாரி வைக்கிறா. சரி இந்த பொண்ணு அழுற அழுகையை பார்த்துறியம்மா, இந்த அழுறியே நீ என்ன அவரோட ரொம்ப க்ளோஸ்ன்னு கேட்க, இந்த பொண்ணு ஆமாம் சார் நான் அவரோட ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிறா. இதுக்கு முன்னாடி வந்தவங்க யார்கிட்டையும் யாருமே அவர் கூட நல்லா பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாங்க, இவன் என்னடானா ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்கிறாளுங்கிற மாதிரி ஒரு சந்தேகமாக பார்க்க, இந்த பொண்ணுக்கு அன்னைக்கு நைட்டு அவர் என்ன நாங்கள் பேசுறதை கேட்டுட்டேன்னு சொல்லிட்டு இவரோட தலைமுடியை பிடிப்பார்ல, ஸோ அன்னைக்கு நடந்ததை இவ யோசிச்சு பார்க்குறா. அன்னைக்கு அவர் வந்தவர் என்ன நாங்கள் பேசுறதை கேட்டுட்டியா, இந்த விஷயம் மட்டும் என் வெளியே தெரிஞ்சது அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, ஒழுங்கு மரியாதை வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கணும் என்னன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை மிரட்டி விட்டுருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தன் என் கூட நல்லா க்ளோஸ், அவர் இறந்து நினச்சி நான் வருத்தப்பட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கு. சரிம்மா அன்னைக்கு 10லேருந்து 12 மணி வரைக்கும் நீ எங்கே இருந்தேன்னு கேட்டால், அது கொஞ்சம் லோன்லியாக இருந்தானா அதனால தனியாக ஊர் சுற்றுறதுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அடுத்து இவங்க டீம்லேயே ஒரு பையன் இருப்பான்ல, ஸோ அவனை கூப்பிட்டு கேட்டா, இவன்ல அவர் கேட்கும்போது நடுங்கிட்டே அவனோட பயத்தை மறைச்சிட்டே பதில் சொல்கிறான். இவன் அந்த செக்யூரிட்டி டீம் ஹெட் இருக்கான்ல, அவன் கூட ஒரு பாரில் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருந்ததாகவும் அவன் தான் எனக்கு சாட்சி, ஸோ அவன்கிட்ட வேணா கேட்டு பாருங்களேன் நாங்கள் ஃபுல்லாக அங்கே தான் இருந்தோம் அப்படின்றான். ஆனால் இவன் அப்படி சொல்லும் போதே நர்வஸாக இருக்கிறத பார்த்து ஏதோ மறைக்கிறான், என்னமோ பொய் சொல்கிறான் அப்படின்னு புரியுது. டிரெக்டிவ் அவங்ககிட்ட அதுக்கு மேலே எதுவும் கேட்காம நீ போகலான்னு சொல்லிட்டு அவன் அனுப்பிட, அவன் ஆஃபீஸுக்கு வந்தவன் அடுத்து ஹீரோயின் கிட்ட அடுத்து உங்களை தான் கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு ஹீரோயினை போக சொல்கிறான். ஹீரோயினை என்ன அதான் அன்னைக்கு என்கிட்ட விசாரிச்சார், இப்போ என்ன கேட்க போறாரு அப்படின்ட்டு யோசிச்சவங்களுக்கு, அன்னைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் நான் வேணா கல்யாணத்தை நிறுத்தவா அப்படின்னு கேட்டார்ல, அந்த விஷயம் ஞாபகம் இருக்குது. ஒருவேளை இதை இப்போ சொல்லாமல் மறைச்சிட்டா ஃபியூச்சரில் ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ, பேசாம அவர்கிட்ட சொல்லிடலாமா, வந்து அவர்கிட்ட வந்துட்டு ஸ்டிஃபாக உட்காந்துக்கிட்டு நீங்கள் என்ன கேட்டாலும் பதில் சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், என்ன வேணா கேளுங்க நான் உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு. உன்னை ஒரு அப்படியா என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவியா, உண்மையை சொல்லுவியா, சரி கேட்குறேன், உன் மனசில் யார் இருக்கா, அந்த கல்யாண மாப்பிள்ளையா இல்லை உன்னோட பாஸா, உனக்கு யாரை பிடிச்சிருக்கு சொல்லு அப்படின்ட்டு. ஹீரோயினா பேன் முழிச்சிட்டு இதெல்லாம் ஒரு கேள்வியா, இதுக்கு நான் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணுமான்னு கேட்க, இவருக்கு தெரிஞ்சுட்டே ஆகணும் ஹீரோயினுக்கு யார் பிடிச்சிருக்குன்னு. ஆமாம் எனக்கு தெரியணும், நான் கேள்விப்பட்டேன் நீ அந்த பாஸுக்கு ப்ரப்போஸ் பண்ணியாமே, சொல்லு உனக்கு யாரை பிடிச்சிருக்கு, ஹீரோ பிடிச்சிருக்கா இல்லை பாஸை பிடிச்சிருக்கா. ஹீரோயின் சொல்ல மாட்டேன், இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட, அப்போ சரி விடு அவ்வளோதான் நீ கிளம்புன்ட்டு. ஹீரோயின் என்னது அவ்வளோதானே, மற்றவங்க எல்லாட்டையும் 10லேருந்து 12 மணி வரை எங்கே இருந்தீங்கன்னு கேட்டிங்களா, எங்கிட்ட எதுவும் கேட்கலையே ஏன் அப்படின்னு கேட்க, இவர் எனக்கு தான் தெரியுமே நீ அந்த நேரத்தில் உன்னோட பாஸோட கார்டனில் உட்காந்து பேசிட்டு இருந்தேன்னு, நீ அங்கே பேசிட்டு பார்த்ததுக்கான சாட்சி இருக்கே, ஹீரோ தான் சொன்னான் அப்படின்ட்டு. ஹீரோவா அவனுக்கு எப்படி தெரியுன்னு கேட்டால், அவன் அன்னைக்கு இங்கே வந்திருக்கானே, வந்து ஒன்று பார்த்துருக்கான், ஸோ அவன் சொல்லிட்டான் உன் மேலே எந்த சந்தேகம் இல்லை, ஸோ நீ கிளம்பு அப்படின்ட்டு. அவன் அன்னைக்கு இந்த ஹோட்டலுக்கு வந்தானா, ஏன் வந்திருப்பான் எதுக்கு வந்திருப்பான்னு சொல்லிட்டு குழப்பமா இவங்க போயிட, வெளியே வந்து டிரெக்டிவ்ல அந்த செக்யூரிட்டி ஹெட்டை பார்க்குறாரு. பார்த்துட்டு இவன் கூட தானே அந்த டீம் பையன் பாரில் இருந்தேன்னு சொன்னான், அவன் கிட்ட போயிட்டு கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி 10லேருந்து 12 மணி நீங்கள் எங்கே இருந்துன்னு கேட்டால், இவன் ஏன் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்ல வரான். அப்போது டிடெக்டிவ்க்கு பின்னாடி அந்த டீம்மேட் பையன் நிற்கிறத பார்த்துட்டான். ஸோ அவனே பார்த்துட்டு இவன் என்ன நினச்சேன்னு தெரியல, நான் அவனோட தான் இருந்தேன் அப்படின்ட்டு இவனும் சொல்லிடுறான். டிடெக்டிவ்மே அவரை போக சொல்லிட்டு அப்படியே ஓரக்கணல பின்னாடி பார்க்குறாரு, அங்கே அந்த டீம்மேட் பையன் நிற்கிறான் அப்படின்னு இவருக்கு தெரியுது. இதை அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தவர் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட, டே இந்த ஹோட்டல் த சீக்ரெட் ஹோட்டல் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹோட்டலில் எல்லாருக்கிட்டே ஏதோ ரகசியம் இருக்குடா, கண்டுபிடிப்போம் என்னன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலையே இவர் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க. பாஸும் அவனோட பிஏவோட தான் அந்த ஹோட்டல் வியூ தெரியிற ஒரு இடத்துல இருந்து அந்த ஹோட்டலையே பார்த்துட்டு அந்த பிஏ கிட்ட சொல்கிறான், அன்னைக்கு 1984 அவங்க அப்பாவோட ஒர்க் பண்ணவங்க 2 பேர் இப்போ இந்த ஹோட்டல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒருத்தன் இறந்துட்டான், ஒருத்தன் ஜிஎம் கிட்ட போய் என்ன கேட்டாலும் எதுவும் தெரிய போறது இல்லை. இந்த ஹோட்டலை விட்டு போன மற்ற எம்ப்ளாயிஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள எங்கெங்க இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்றாரு. அவங்ககிட்ட சொல்லிட்டு அப்படியே ஒரு ஹோட்டலுக்கு வந்தா அங்கே ஹீரோனை பார்க்குறாரு. ஹீரோனை பார்த்துட்டு நான் இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கேன் வாங்கலேன், நான் பாருக்கு போகிறேன் கூட வாங்கலேன்னு சொல்லிட்டு கூப்பிட்றேன். ஹீரோயினும் சரி வாங்க போகலான்னு போகும்போது இவங்க 2 பேரும் போகிறத அந்த பிஆர் மேனேஜர் பார்த்தவ இவங்களை தனியாக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு அங்கே வந்த செக்யூரிட்டி ஹெட்டை பிடிச்சி நாங்கள் 2 பேரும் கூட அங்கே போகலான்னு தான் பிளான் பண்ணோம், நீங்கள் அங்கே போகிறீங்கன்னா நாங்களும் வராமன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி ஹெட்டையும் சேர்த்து இழுத்துட்டு அவங்க கூட இவளும் வந்துடுறா. இந்த பிஆர் மேனேஜரில் இந்த பாஸ் கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரியே பேசுகிறா. ஹீரோயினா அடிப்பாவே ஏன்டி இப்படி பண்ணுறங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பாஸும் அந்த பொண்ணு என்னதான் பேசினாலும் கொஞ்சம் கூட மசியிலேயே அவ கேட்கறதுக்கு எல்லாம் அசால்ட்டாக பதில் சொல்லிட்டு அவர் வலையில சிக்கவே மாட்டேன்றாரு. ஒரு வழியாக அந்த பொண்ணை எப்படியே பேசி சமாளிச்சு அங்கேருந்து அனுப்பி வச்சுட்டு ஹீரோயினோட அவங்களோட வீடு வரைக்கும் ட்ராப் பண்ணுறதுக்காக நடந்து வராரு. ஹீரோயினை வீட்டில் விட்டுட்டு உள்ள வந்ததும் கால் பண்ணி, இன்னைக்கு உனக்கு நைட்டு தூங்குறதுக்கு எந்த பயம் இல்லைல்ல, அன்னைக்கு பண்ணது மாதிரி பண்ணலாமா, போய் கட்டில் கிளப்பாரு, கர்ட்டனை ஓப்பன் பண்ணு, ஜன்னல் வெளியே பாரு அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் செஞ்சுட்டு ஜன்னல் வெளியே பார்க்குறாங்க. பார்த்தா வெளியே பாஸ் நின்றுட்டு இருக்காரு. அவர் அங்கே நின்று இருக்கிறத பார்த்து ஹீரோயினுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவருக்கு பாயெல்லாம் சொல்லிட்டேன் சந்தோஷத்தோடவே. அன்னைக்கு நைட் அவங்க தூங்கி போயிட. இதில் இன்னொரு டவுட் என்னன்னா, எனக்கு ட்ராமாவை பார்க்க இதில் யாரு ஹீரோன்னு சொல்றதுன்னே எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. எக்ஸ் ஹஸ்பண்டை ஹீரோன்னு சொல்லவா அல்லது இந்த பாஸை ஹீரோன்னு சொல்லவான்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 பேருக்குமே கேரக்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் எக்ஸ் ஹஸ்பண்டை இப்போதைக்கு ஹீரோன்னு வச்சுப்போமே. அடுத்ததா இங்க ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருக்காரு. அப்போ அவருக்கு அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணுக்கிட்ட இந்த கால் வருது. நான் சொன்னல ஹீரோன்னு தான் கொலைகாரின்னு
சொல்லிட்டு அவளை போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்ட்டு. ஹீரோவா பயந்தே போயிடுறாரு. ஹீரோயினை போலீஸ்ல கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்ச நேரம் அவர் இங்க ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்காரு. இங்க ஸ்டேஷன்ல அவர் பயந்த மாதிரி ஹீரோனை விசாரிக்கிறதுக்காகலாம் கூப்பிடல. அந்த அசிஸ்டன்ட் மேனேஜரோட திங்ஸ்லாம் அவங்களுக்கு சொந்தக்காரன்னு சொல்லிட்டு யாரும் இல்லைல்ல, பேசாம இந்த ஹோட்டல்ல இருக்கிற அவரோட கொலீக்ஸ் கிட்டே ஒப்படைச்சலான்னு சொல்லிட்டு அதை கொடுக்கறதுக்காக தான் ஹீரோயினை வர சொல்லியிருக்காங்க. அதை கொடுத்துட்டு ஹீரோயினை போக சொல்லும் போதுல ஹீரோயினுக்கு மண்டையில குடஞ்சிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்த கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த டிடெக்டிவ் கிட்ட மெதுவா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா, தப்பா நினைக்க கூடாது, அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒருவேளை சூசைட் கீசைட் பண்ணியிருப்பாரா அப்படின்ட்டு. உன்னை டிடெக்டிவ் சீரியஸா, ஏன் எதனால அப்படி கேட்குறீங்க? இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வேணா அந்த கல்யாணத்தை நிறுத்தவான்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட கேட்டிருந்தாரு, ஒருவேளை எனக்காக தான் அவர் சூசைட் பண்ணியிருப்பாரோன்னு சொல்லிட்டு சொல்லி வாய முடியல. டிடெக்டிவ் அந்த கூட இருக்கிறவங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏமா அவர் உனக்கு யாருமா, அவர் இதுக்காக அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அவரோட உயிரை கொடுக்குற அளவுக்கு வரணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சூசைட்லாம் இல்லை, கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே ஹீரோ அறக்க பறக்க வராரு. அங்கே டிடெக்டிவ் கூட இருக்கிறவன் அதோ சஸ்பெக்ட் நம்பர் 1 வந்துட்டான் பாருங்க அப்படின்ட்டு. ஹீரோயின் என்ன சஸ்பெக்ட் திரும்பி பார்த்தா அங்கே ஹீரோயின் பயந்துடுறாங்க. இவன் சஸ்பெக்ட் ஆகியா எதனாலன்னு சொல்லிட்டு கேட்க டிடெக்டிவ்ல அதில் உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் இங்கேருந்து கிளம்புறீங்களா, நாங்கள் அவர்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு அவர் மேலே எந்த தப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்லாமல் சீரியஸாக பேசி ஹீரோயின் அனுப்பி வச்சிடாரு. ஆமாம் நீ எது கறக்க பறக்க வந்திருக்க அப்படின்ட்டு. இவருக்கு ஹீரோயின் இங்கே இருக்கான்னு தெரிஞ்சு அவளுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு சொல்ல வழியில் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்ட்டு. அன்னைக்கு இவர் அந்த ஹோட்டலுக்கு போகும்போது ஹோட்டல் ரூமில் அந்த டீம்மேட் லேடி அழுதுட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த அவங்களும் அங்கே தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தையும், அதோட அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபோனில் யாரையும் மிரட்டிட்டு இருந்தாரு, நீ என்னோட டீலுக்கு ஒத்துக்கலன்னா நான் உங்களோட பையன்கிட்ட பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாருங்கிற அந்த விஷயத்தையும் சொல்றாரு. அந்த டீம் லேடி அன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டேன், வீட்டில் இருந்தேன்லாம் சொன்னாங்க, பட் ஹீரோ அந்த லேடி அங்கே இருந்ததை பார்த்துருக்காரு அப்படின்னு அவங்க போய் சொல்லியிருக்காங்கல்ல. அதோட அந்த அசிஸ்டன்ட் மேனேஜரும் சாகுற அந்த நைட்டு யாரையோ ஃபோனில் மிரட்டிருக்காரு, அதுவும் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆட்கள் கிட்ட விசாரிக்க சொல்றாரு. அப்படியே ஸ்டேஷனுக்கு வெளியே ஹீரோ வேற சஸ்பெக்ட்னு சொல்லிட்டாங்களா, ஸோ அதை எப்படியாவது ஹீரோ கிட்ட பேசி கிளியர் பண்ணுன்னு சொல்லிட்டு வழக்கம் போல மார்வேஷங்கிற பேர்ல ஒன்று பண்ணிட்டு ஹீரோவோட கார்ல ஏறி இங்கிருந்து தனியாக ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி இவங்க 2 பேரும் போறத அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு இருக்காள் அவ பாக்குறா. பார்த்துட்டா அப்படின்னா நீங்க 2 பேரும் இன்னும் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கீங்களா, பாத்துக்கிறேன்டா உங்களங்கிற மாதிரி இந்த பொண்ணு முறைச்சிட்டு போக தனியாக கூட்டு போயிட்டு அவர்கிட்ட கேட்கறாங்க, உண்மையை சொல்லு, உனக்கும் அந்த கொலைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்ட்டு. ஹீரோக்கு இது ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுது. நீ என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னா, நீ என்ன பத்தி புரிஞ்சுக்கவே இல்லைல்ல, எவ்வளவுதானே நீ, இனிமே தயவு செஞ்சு என்னோட மூஞ்சில முழிச்சிடாத, எனக்கு ஒன்னு பாக்குறதுக்கே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு கோப்பட்டு போயிடுறாரு. ஹீரோயினுக்கும் இப்படி கேட்டிருக்க கூடாது அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிடுது. அதை யோசனையோடய ஆஃபீஸுக்கு வந்து இந்த திங்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஜிஎம் கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லும்போது அந்த சின்ன பொண்ணு இருக்கால, கொடுங்க நானே கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு என்ன பண்ணலான்னு கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த திங்ஸ் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஜிஎம் கிட்ட கொடுக்குறான். கொடுத்துட்டு வெளியே வந்தவ அந்த திங்ஸ்ல இருந்து ஏதோ ஒரு செயின் மாதிரி ஒன்று இருந்திருக்கு, அதை வாட்டையை போட்டா போல இருக்கு. அதை கையில வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க அந்த டீம்மேட் லேடி வராங்க. எங்க அவங்க பாத்திர போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த செயினை யாருக்கும் தெரியாம மறைச்சிடுறான். இப்படி இங்க ஹோட்டல் நடந்துட்டு இருக்க அதே நேரத்துல அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு ஹீரோயின் சேர்ந்து பார்த்த அந்த கடுப்புல என்ன பண்ணிடுறா, இந்த ஹோட்டல் நடந்த விஷயங்களை ஹோட்டலோட பேரை சொல்லாம எஸ் ஹோட்டல் அப்படின்னு மட்டும் போட்டு அங்க 2 பெரிய பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்க இருந்ததாகவும் டெட் பாடி மேல இருந்து வந்து விழுந்தது அப்படி எப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கிளா ரெடி பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணிடுறா. அது எஸ் ஹோட்டல் அப்படிங்கிற ஹோட்டல் பேரை பார்த்ததுமே எல்லாருக்கும் இந்த ஹோட்டல் தான் தெரிஞ்சிருக்கும். அதை பத்தி எல்லாரும் கேட்க ஆரம்பிக்க இங்க ஹோட்டல்லே பரபரப்பாகுது. அந்த பிஆர் மேனேஜர் இருக்கல்ல, எனக்கு தெரியும் இது அந்த ரிப்போர்ட்டர் அவளா தான் இருக்கும், அவளை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு அவளுக்கு கால் பண்ணி எதுக்கா இப்படி பண்ண அப்படி இப்படின்னு திட்ட, இவெல்லாம் இங்க பாரு நடந்தது தானே நான் எழுதுனேன், வேற என்ன தப்பா எழுதிருக்கேன், உங்க ஹோட்டல் அப்படிதானே நடந்தது அப்படின்ட்டு. ஹீரோயின்ல கூட நான் பேசுறேன்னு சொல்லிட்டு போனை வாங்கி நான் பேசுறேன் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்க, இந்த பொண்ணுல ஹீரோயின் தானே நீ, ஆமா எனக்கு என்ன உன்னை பற்றி தெரியாதுன்னு நினச்சியா, 7 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு ஹீரோக்கு நடந்த கல்யாணம், நீங்கள் 3 மாதத்தில் பிரிஞ்சதுன்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியும். அதோட நீங்கள் 2 பேரும் இன்னும் சேர்ந்தானே சுற்றிட்டு இருக்கீங்க, இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்ச என்னாகும் தெரியுமா, போனவை அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. ஹீரோயினும் வாயடைச்சு போயிடுறாங்க. இவங்களுக்கு இந்த ரிப்போர்ட்டர் யாருன்னே தெரியாதுல்ல, ஃபோனில் தானே பேசிட்டு இருக்காங்க, இந்த பொண்ணு யார், இவளுக்கு எப்படி நம்மளோட கதை தெரியும் அப்படின்னு தெரியல. அதே நேரம் இந்த பக்கத்தில் ஹீரோவோட ஆஃபீஸுக்கும் இருக்கிற எல்லா ஃபோன்லேயும் ஃபோன் மேலே ஃபோனாக வருது. ஹீரோவோட கல்யாணம் நின்று போனதுக்கு காரணம் அங்கே நடந்த ஒரு கொலையா அப்படி இப்படின்ட்டு. ஏன்னா இவங்க யார்கிட்டயுமே வெளியே கொலை நடந்தது அப்படிங்கிற விஷயத்த யார்கிட்ட இவங்க சொல்லல, பர்சனல் ரீசன் அப்படின்னு தான் சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ எல்லாரும் அதை கேட்டு கால் பண்ண ஹீரோ இந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு மட்டும் இப்போ கையில் கிடைச்சா அவளை கொலையே பண்ணிடுவாரு, அந்த அளவு ஆத்திரத்தில் இருக்காரு. அப்படியே அடுத்ததா மறுபடியும் ஹோட்டலுக்கு வந்தோன்னா இப்படி ஒரு விஷயம் வெளியே வந்துருச்சா, இப்போ இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மீட்டிங் போட்டு பேசுறாங்க. ஹீரோயின் இதுக்கெல்லாம் நானே பொறுப்பெடுத்துக்கிறேன், நான் வேலையை விட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு. பட் ஹீரோவை இங்கே பாருங்க, நீங்கள் வேலையை விட்டு போகிறதுக்காக நான் உட்காந்து பேசலை, அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும், அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு தான் பார்க்கணும். என்கிட்ட
ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த கல்யாணத்தினால நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோமோ அதே கல்யாணத்தை மறுபடியும் அதை விட கிராண்டாக சூப்பராக நடத்தி முடிச்சிருவோம், பிரச்சனையும் சரியாயிடும், நம்ம ஹோட்டலுக்கு நல்ல பேர் வந்துடும் என்ன அப்படின்ட்டு ஹீரோயினுக்கா மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. வேற வழியிலே இவங்க தானே வெட்டிங் ஈவென்ட் மேனேஜர், நிர்வாகம் சொல்ற மாதிரி தானே செஞ்சாகணும். ஹீரோ பாக்குறதுக்காக நேரம் அவரோட ஆஃபீஸ்க்கே வந்திருக்காங்க. வந்து ஹீரோ கிட்ட உன்னோட கல்யாணம் அதை நடத்துறதுக்கான பொறுப்பை என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோக்கு நீ என்னதான் கேட்குறேன்னு புரிஞ்சுதான் கேட்குறியான்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயின் ஆமான்னு சொல்ல அப்படியே இந்த இடத்துல எபிசோட் 4 முடியுது. நாமளும் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் 4 எபிசோட் பார்த்துருக்கோமா, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். என்னோட இந்த வீடியோ எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ட்ராமா எப்படி போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கா அப்படிங்கிறத காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தமிழ் ஸ்டோரி லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட்.